بل وأشرف منه يا سيدي خير النبي. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த பாக்கியங்களில் நம்முடைய அவயவங்களிலே கண்ணினுடைய இந்த பாக்கியம் என்பது மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அவர்களுக்கு பார்ப்பதற்கு 2 கண்களை தரவில்லையா என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய நியமத்துகளை தன்னுடைய பாக்கியங்களை சொல்கின்ற நேரத்தில் சொல்லிட்டார். உருவத்தில் சிறிதாக இருந்தாலும் கூட உலகத்தை உள்வாங்குவதிலே இந்த கண் பிரமாண்டமான, உருவத்தில் சிறிதாக இருந்தாலும் கூட உலகத்தை உள்வாங்குவதிலே அது கண்ணினுடைய அந்த செயல்பாடு என்பது பிரமாண்டமான. ஒரு மனிதனுடைய கடைசி வரை செயல்படக்கூடிய உறுப்பு கண்ணு தான். ரூபு போனதுக்கு பின்னாலும் கூட கண்ணினுடைய சில செயல்பாடு இருக்குன்னு சொல்லலாம். கடைசி வரை செயல்படக்கூடிய அந்த உறுப்பு என்பது கண்ணு. அது மாதிரி ஒரு மனிதனுடைய இதயத்தில் நுழைவதற்கான நம்முடைய உள்ளத்திலேயே ஒரு காரியம் வருதுன்னு சொன்னால் கண் பார்க்கும், அதற்கு பிறகு கல்வி வேலை செய்யும். அதனால் கண்ணினுடைய வேலை என்பது மிக பிரதானமானது என்று சொல்வார். கண்ணினால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் பலது இருக்கிறது. அல்லாஹ் பெரிய நியாமத்தா தந்திருக்கிறான்னாலும் இந்த நியாமத்துகளிலே ஒன்று கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர். கண்ணீர் என்பது இருக்கிறதே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னஹு அல்ஹக்க வ அபுக்கா. அல்லாஹ் தான் உங்களை சிரிக்க வைக்கிறான், அல்லாஹ் தான் உங்களை அழ வைக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பல் யத்தஹக்கு கலீலா, அளவோடு சிரிங்க, ஆனால் அதிகமாக அல்லாஹ் அழுகுங்கன்னு சொல்கிறான். அழுவதை அதிகமாக அழுகுங்கள், சிரிப்பதை குறைவாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். இந்த அழுகை என்பது மனிதனுடைய கவலை, மனிதனுடைய இழப்பு, மனிதனுடைய இயலாமை, மனிதனுடைய மகிழ்ச்சி, எல்லாவற்றிலும் அழுகை என்பது வரும். அழுகை என்பது ஒரு மனிதனுடைய வேதனையின் அழுகை என்பது அவருடைய பாரத்தை குறைக்கும். இது மாதிரி அவருடைய வேதனை என்பது குறையும். அழாவிட்டால் சகிப்புத்தன்மை நீக்கும், முரட்டுத்தனம் வந்துடும் எழுதுறாங்க. ஒரு விஷயத்துல அவர் அழுக வேண்டிய ஒரு கட்டம், ஒரு சோகம், அது அழுகலன்னு சொன்னா சகிப்புத்தன்மை அவரை விட்டு போய் அதுபோல் முரட்டுத்தன்மை ஏற்பட்டுவிடும் என்று கூட ஆய்வாளர்கள் சொல்வார். குர்ஆன் ஷரீஃப் சில அழுகைகளை பாராட்டுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், வைதா சமிஉ மா உன்சில இலா ரசூலி தரா அய்யுனுஹும் தஃபீது மினத் தம் மிம்மா அரஃபு மினல் ஹக். நாயகமே, அல்லாஹ்வுடைய வேதம் அவர்களுக்கு சொல்லி காட்டப்படுகின்ற நேரத்தில் அதை அவர்கள் கேட்டால் அவருடைய கண்கள் கண்ணீரால் அது கண்ணீரை வரவழைக்கிறது, ரப்பினுடைய பயத்தினால் அல்லது சத்தியத்தை விளக்கியதால் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வார். குர்ஆன் ஷரீஃப் சில அழுகைகளை பாராட்டி சொல்வார். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து அழுதான் என்றால் அந்த கண்கள் ஒருபோதும் நரகத்திற்கு நுழையாது. அல்லாஹ்வை பயந்து அழக்கூடிய அந்த கண்கள் ஒருபோதும் ஐனுன் பக்கத்தில் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து அணுகக்கூடிய அந்த கண்ணீரை விட்டவன் ஒருவரும் நரகத்தில் நுழைய மாட்டான். உலகத்திலேயே அழுகையின் தேசம் என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அரபாவை தான் பார்க்க வேண்டும். ஹஜ்ஜில் அரபா, அது மாதிரி புனிதமான கஅபாவை முதன்முதலாக பார்க்கின்ற நேரம், இந்த கஅபாவை சுற்றி மக்கள் நின்று தங்களை வெளிப்படுத்துகின்ற அந்த நிலைப்பாடுகளெல்லாம் கண்ணீரினுடைய உச்சமான ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கி, அல்லாஹ் தந்த நியமத்துகளை விளங்கி, அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை துஆக்களை சொல்லி அணுகக்கூடிய அந்த கண்ணீரின் தேசமாக அமைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய ஒரு கூட்டம், 7 கூட்டம் ரப்பின் அரிசின் நிழலில் ஒதுங்கும். அதில் ஒரு கூட்டம் ஐனுன் ரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியா ஃபஃபாதத். ஒரு மனிதன் தனிமையிலிருந்து அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறான், அவன் அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைக்கிறான், அல்லது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறான், அல்லது தஸ்பீஹாத்துகளை செய்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த திக்ரை செய்கிறான். ஃபஃபாதத் ஐனா, அவனுடைய கண்கள் கண்ணீரை கொட்டுகிறது. கண்கள் கண்ணீரை கொட்டுகிறதை இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அரிசின் நிழலில் இடம் தருவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை அந்த கூட்டத்தில் கபூல் செய்திருக்கிறார்கள். சில அழுகைகளை குர்ஆன் பாராட்டுகிறது, ஹதீஸ்கள் பாராட்டுகிறது. குர்ஆன் ஷரீஃபை ஓதி கேட்ட காரணத்தினாலே, அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கிய காரணத்தினாலே, மன்னர் நஜ்ஜாஷியுடைய சமூகம், மக்காவிலிருந்து போன கூட்டம், சையதுனா ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவருடைய தலைமையிலே ஒரு கூட்டம்
போன அந்த நேரத்தில் ஒரு புது நாடு, புது இடத்துக்கு ஹிஜ்ரத் செய்து போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய நிலை பற்றி விளக்குவதற்காக மன்னர் நஜாஷி அவர்கள் யாரு நம்மளை வர சொன்னாங்க. வந்த உடனே எல்லாம் யாரு என்ன இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் வச்சு சொல்லி காமிச்சிட்டு ஹஜ்ரத் சையதுனா ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இறக்கப்பட்ட சூரத்துல் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றை பற்றி குர்ஆன் சொன்ன அந்த செய்தியை ஓதி காட்டினார். ஏற்கனவே கிறிஸ்துவராக இருக்கிற காரணத்தினாலே, முன் வேதங்களை கற்றிருந்த காரணத்தினாலே மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அது மாதிரி அவங்களுடைய பிறப்பு தொடர்பாக குர்ஆன் சொன்ன அந்த நிலைகளை எல்லாம் கேட்டு குர்ஆனுடைய வார்த்தையின் கண்ணியத்தினால் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதார் மன்னர் நஜாஷி என்பவர்கள். அதனால குர்ஆனின் வழியாக, ஹதீஸின் வழியாக அழுக, ஒரு மனிதனுடைய வேதனையிலே அழுக வரும். ஏதாவது ஒரு இழப்பு, ஒரு மரணம், ஸல்லல்லாஹு அருமை மானார் இப்ராஹிம் அவர்கள் இறந்தார்கள், ஸல்லல்லாஹு அழுதான். சஹாபாக்கள் கேட்டாங்க, தாங்களும் ஆகுது, நீங்க நபி அல்லவா, தாங்களும் ஆகுதுன்னு சொன்னாங்க. அது மனித சுபாவம். இன்னல் ஐனத்தது கண்கள் கண்ணீரை வரவழைக்கிறது. பிள்ளை இறந்ததுனால ஸல்லல்லாஹு பொறுத்தவரையில அவங்களுடைய 7 மக்கள்ல 6 மக்கள் அவங்க கண்மனால் பார்த்தாங்க. 7 மக்கள்ல 6 பேர் ஃபாத்திமா இருந்தாங்க தவிர எல்லாருமே அவங்க கண்மனால பார்த்தாங்க. அவங்க இப்ராஹிம் அவர்கள் ஸல்லல்லாஹு அருமை மானார் இறந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு ரொம்ப அழுந்தாங்க. கேட்கும்போது சொன்னாங்க, கண்கள் கண்ணீரை வழங்குகிறது, கல்பு வேதனைப்படுகிறது. ஆனால் ஒரு அனுபவம் நாம இருந்தால் ரொம்ப தான் நாம் திருப்திப்படுவதற்கு மாற்றமான எந்த ஒரு சொல்லும் என் வாயிலிருந்து வந்துடாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய திருப்திக்கு மாற்றமாக எந்த ஒரு சொல்லும் என்னுடைய வாயிலிருந்து வந்து விடாது என்று சொன்னாங்க. அதனால ஒரு மனிதனுடைய வேதனை, அவனுடைய துஆ, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு நிலை, ரப்பினுடைய குத்ரத், இதோடு உள்ள காரியங்களை எல்லாம் நினைத்து அந்த வரக்கூடிய கண்ணீரை குர்ஆன் சொல்லி பாராட்டு. மாதிரி கண்ணீருங்கிறது ஒரு மனிதனுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் சான்றிதழ் அல்ல. அவர் கண்ணீர் வடிச்சிட்டாரு, அது சான்றிதழ், அது அளவு அழுதாரு அப்படிங்கிறத. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு சகோதரர்கள்லாம் பாப்பட்டவர்கள் அழுது செய்தாங்க. எல்லாரும் கிணத்துல தூக்கி போட்டுட்டு வந்து பாப்பா முன்னால் வந்து எல்லாரும் அழுதான். எல்லோரும் அழுது கொண்டுதான் சொன்னாங்க. இப்போ அந்த அழுகை அப்படிங்கிறது நம்ம காந்தியான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே எல்லா அழுகையும் அந்த அழுகையை வைத்து காரியங்களை முடிவு செய்ய இயலாது. அழுகை வந்து சில பேருக்கு சீக்கிரம் அழுகை வந்துடும், சில பேருக்கு அழுகை வர்றதே நான் கூட கேட்டார், நானும் இன்னும் உருகி துவாலாம் செய்து பாருங்க, அழுகை வரமாட்டேங்கிறது என்ன செய்யறது அழுகை என்பது. அதனால சில பேருக்கு சீக்கிரமா வந்துடும், சில பேருக்கு அழுகை என்பது வருவதில் தாமதமாகும். ஆனால் துஆ செய்யும் பொழுது ரப்பிடத்தில் கண்ணீர் வடிக்க அல்லது கண்ணீர் வடிப்பதை போல் ரப்புன்னா நாம் பாவனை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி காண்பிக்கிறது. உலகத்துல பிள்ளைகளுடைய தகவல் தொடர்பு அழுகை தான். பிள்ளைங்க வாயிலிருந்து பேச முடியாது. அந்த பிள்ளைகளுடைய தகவல் தொடர்பு அப்படிங்கிறது பிள்ளைகளுடைய பசியோ, தூக்கமின்மையோ, வலியோ, தட்பவெட்ப காரியங்களுடைய நிலைகளுடைய மாற்றமோ எதானாலும் கொண்டு அழுகுது. அவர்களுடைய தகவல் தொடர்பு என்பது அழுவது தான். அது காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் பிள்ளைங்க ரொம்ப நேரம் சில பிள்ளைங்க அழுகிறது இருக்குன்னா ஓதுறது நல்லதுன்னு சொல்லலாம். குர்ஆன் ஷரீஃபில் வஹஷஅத்தில் அஸ்வாத்துல் ரஹ்மான் வலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா அப்படி ஒரு ஆயத்து இருக்குது. ரொம்ப நேரம் பிள்ளைங்க அழுதுகிட்டு இருந்தா அந்த ஆயத்தை ஓதும் பொழுது பிள்ளைகளுடைய அழுகு மாறும், தேவையில்லாமல் அழுதான்னு சொல்லிட்டார். பிள்ளைகளுடைய தகவல் தொடர்பே அழுகை தான். பசி எப்படி சொல்லும், தன்னுடைய வலி எப்படி சொல்லும், தன்னுடைய சிரமங்களை எப்படி சொல்லும், தன்னுடைய உடலில் ஏற்பட்டிருக்க உள்ள ஒரு அழுகிட்டு இருக்குது, என்ன விஷயம் தாய் பார்க்குறாங்க இல்லையா. அதனால இந்த அழுகை என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நியாமத்துன்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய ஒரு நியாமத். அது ரப்பை நினைத்து, ரப்பினுடைய குதிரத்தை நினைத்து, ஆயாத்துகளை நினைத்து, அது மாதிரி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற நேரத்தில் இதோடு ஒரு அழுகை எல்லாம் குர்ஆன் ஷரீஃப் பாராட்டுகிறது. ஆனால் அழுகையை வைத்து மாத்திரம் எல்லா காரியங்களையும் முடிவு செய்ய இயலாது என்பதையும் குர்ஆன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குதிரத்தை, அவனுடைய வல்லமையை, அவனுடைய மகத்துவத்தை வழங்கி ரப்படத்தில் நாம் கையேந்துகின்ற நேரத்தில் கண்ணீர் வடித்து ரப்பருடைய பேரரை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்திருப்பான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா